ஹலோ சோல்ஜர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி எப்படி செல்ஃப் நோட்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சல்லுன்னு பார்த்துடலாம். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல், ஆர்கானிக், இன்ஆர்கானிக் சொல்லிட்டு மொத்தம் 3 டைப்ஸாக நம்ம கெமிஸ்ட்ரி வந்து ஸ்பிட் பண்ணுவோம். லாஸ்ட்டாக வந்து ப்ராக்டிகல் கெமிஸ்ட்ரி இருக்கு. சரி, நம்ம அது அப்புறம் பார்க்கலாம். பட் இந்த மூணுத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரே மெத்தடில் படிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து தெரிய மாட்டுது. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு மெத்தட் இருக்குது. மெத்தட் ஆஃப் லேர்னிங் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த என்னென்ன மெத்தட் ஆஃப் லேர்னிங் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம செல்ஃப் நோட்ஸ் எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கன்சிடர் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மோர் லைக் பிசிக்ஸ். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய கிரிட்டிக்கல் திங்கிங் நாலேஜ் வந்து இன்க்ரீஸாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளால நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். பட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்றது நம்மளுக்கு தேவை கிடையாது, மோஸ்ட்லி தேவைப்படாது. லைக் ஒரு வார்த்தை சொல்லணும், நீங்கள் லைக் கெமிஸ்ட்ரி இஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ். இப்போ நான் இன்னொருத்தர் 2 பேர் இருக்கும், அவனோட நான் நிறைய மார்க் கெமிஸ்ட்ரி ஸ்கோர், 2 பேருமே வந்து சைமல்டேனியஸாக வந்து அந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் அவனோட நான் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறேன். அதுக்கான ரீசன் என்னன்னா, அவனுக்கு தெரியாத ஒரு சில விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சுக்குது. அதாவது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நிறைய எக்ஸப்ஷன்ஸோ நிறைய கேசஸோ ஒரு ஃபார்முலாவோ இந்த ஃபார்முலாவோ கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய அந்த ஐடியாலஜியோ வந்து இருக்குதோ அவங்க வந்து நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்றாங்க கெமிஸ்ட்ரியில். ஓகேங்களா? ஸோ அதுமாரி தான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சேம் மெத்தட் ஆஃப் டேக்கிங் நோட்ஸ் தான். இப்போ நான் லைக் பிசிக்ஸ்க்கு வந்து எப்படி நான் வந்து செல்ஃப் நோட்ஸ் மேக் பண்ணணும் சொன்னீங்க பார்த்தீங்களா? ஸோ அதே மெத்தடில் தான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குமே வந்து நம்ம செல்ஃப் நோட்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். பட் இங்கே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் மாற்ற வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டைப் ஆஃப் ஃபார்முலா இருக்கு அப்படின்னா அந்த ஃபார்முலாவோட மல்டிபிள் வெர்ஷன்ஸை வந்து அட் தி சேம் டைம் நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அதாவது ஒரு ஃபார்முலா இருக்கு, நான் ஸ்க்ரீன்ல ஷோ ஆகணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நோட்ஸு. ஸோ என்னோட நோட்ஸ்லேயே நான் எக்ஸாம்பிள் ஷோ பண்ணுறேன். ஸோ இது எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால் மெத்தட்ஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆர்டர், கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டர்ல வரக்கூடியது. ஸோ இருக்கிறதுலே மோஸ்ட்லி டிஃபிகல்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் தான் நான் சொல்ல, ஆர்டர் கண்டுபிடிக்கிற கான்செப்ட் தான். இன்கேஸ் அதாவது புதுசாக லேர்ன் பண்ணுறவங்க, புதுசாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், லைக் இதுல இருக்கக்கூடிய எவ்ரி பாசிபிள் சம்ஸ், அதாவது இதுல பொறுத்த வரைக்கும் எய்ம்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி கான்செப்ட்ஸ் வந்து உங்களால லேர்ன் பண்ண முடியும். ஸோ அப்படி நான் லேர்ன் பண்ணி ஒரு சில கான்செப்ட், அதுக்கப்புறம் வந்து என்னோட மென்டார்ஸ் நோட்ஸ் அதெல்லாம் வச்சு ஒரு 4 விஷயமும் இந்த ஒரு 3 கேஸா வந்து இதை ஸ்பிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் இந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நான் இந்த மாரி ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஃப் லைஃபும் கான்சென்ட்ரேஷனும் ரிலேட்டடா இருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் கண்டுபிடி அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ செகண்ட் வந்து இன்டிகிரேட்டட் ரேட் லா மெத்தட் ஆர் கிராஃபிக்கல் மெத்தட் ஆர் ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட் அப்படின்னு சொல்லிடுது. இதுல எப்படின்னா வந்து எக்ஸாக்டா வந்து கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ஸோ ஏலேருந்து பி கன்வெர்ட் ஆகுது. அப்போ வந்து லைக் ஏக்கு கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க, டைம் வந்து இந்த மாதிரி ஒரு பீரியட் டைம், இது ஆஃப் லைஃப் கிடையாது, ஒன்லி டைம். ஸோ அந்த டைம் அந்த மெத்தட்ல வந்து அது 0 ஆர்டரா ஃபர்ஸ்ட் ஆர்டரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ஆக்சுவலா ஆர் இஸ் ஈக்குவல் டு கே ஏ பவர் ஓல் பவர் எக்ஸ் அண்ட் பி ஓல் பவர் ஒய். ஸோ அந்த எக்ஸ் அண்ட் ஒய் அந்த வேல்யூஸ் என்ன கண்டுபிடிச்சு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கான்சென்ட்ரேஷன் இவ்வளோ கான்சென்ட்ரேஷன் அதோட ரேட் வந்து இவ்வளோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாரி லைக் எப்படின்னா கான்சென்ட்ரேஷனும் ரேட்டும் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து இந்த மெத்தட் வந்து நான் சூஸ் பண்ணிப்பேன். ஸோ லிட்டரலி பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துமே ஒரே கான்செப்ட் தான். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டுபிடிக்குமே இருந்தால் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான ஃபார்முலாஸ் நிறைய ஃபார்முலாஸ் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதுமே 0 ஆர்டர் கண்டுபிடிக்கிறமே இருந்தால் 0 ஆர்டர்ஸ்க்கான ஃபார்முலாஸ் தான் வரும். பட் இந்த ஃபார்முலாஸே நம்ம எந்தெந்த டைம்ல எந்தெந்த விதத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுறது தான் நீங்க லேர்ன் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்த மட்டும் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க, கத்துக்கிட்டீங்க, இல்லைன்னா ஒரு மென்டார்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியா வந்து நாக் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்னொரு ஈக்குலிபிரியம் சாப்டர் எடுத்துக்கலாம். அதுல வந்து பிஹெச் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ பிஹெச் கால்குலேஷன் சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பிஹெச் கால்குலேஷன் நம்ம ஸ்ட்ராங் பேஸ் ஸ்ட்ராங் ஆசிட் மிக்ஸ் பண்ணா பிஹெச் வந்து ஒரு விதத்துல கால்குலேட் பண்ணணும், ஸ்ட்ராங் பேஸ் வீக் ஆசிட். ஸோ ரொம்ப குழம்பு பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்ல வந்து இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இது ஒரு லைக் ஒரு கான்செப்ட் மாரி வந்து நான் லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ மிக்சர் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் பிளஸ் வீக் பேஸ்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலால இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி கேஸ் 3 இன்கேஸ் மிக்சர் ஆஃப் மோர் தென் ஒன் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் மோர் தென் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் பேஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு கான்செப்ட் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும், அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி வீக் ஆசிட் கான்செப்ட்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் ஆல்பா வந்து கிரேட்டர் தென் 10% இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். லைக் ஆல்பா வந்து லெஸ் தென் 10% அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் மெத்தட் எந்த ஒரு ஃபார்முலா வேணா ஸோ நார்மலா இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் மெத்தட்லேயே கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை இந்த இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா வந்து நம்ம போடுற மாதிரி தான் இந்த டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்ட்டுக்கே ஒரு கான்செப்ட் ஒரே ஃபார்முலா தான், பட் அது வந்து மல்டிபிள் வேரியேஷன் வந்து கிரியேட் பண்ணி அந்த மாதிரி வந்து நான் லேர்ன் பண்ணுவேன். ஸோ இப்படி பண்றதுனால என்னன்னா ஈஸியா இருக்கும்.
ஓகே இது இப்படி குத்துட்டா இது குத்துட்டானா டக்குனு இந்த ஃபார்ம்ல தான் இது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மெமரைசேஷன்ல மட்டும் தான் வரும். அந்த திங்கிங் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இருக்காது. பிகாஸ் நம்ம இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா மேக்ஸிமம் வந்து கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணணும் வந்து ஒரு மைண்ட் செட்ல தான் வச்சிருப்பேன். ஸோ பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா முக்கால்வாசி வந்து இது நம்ம யோசிக்க 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 என்ன ஆகும்னா டைம் கன்சியூம் ஆகும். பிசிக்ஸ் வந்து டைம் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகும்ல டைம். ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா ஸோ இந்த மாதிரி 30 மினிட்ஸ்ல வந்து நான் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணணும்னா இந்த மெத்தட் தான் எனக்கு வந்து யூஸ் ஆச்சு. ஸோ அதான் சொல்றேன். ஸ்பீடா வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஃபார்முலாஸ் நம்ம வந்து அந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுனால சீக்கிரமா வந்து சால்வ் பண்ண முடியும். பிசிக்ஸ்க்கு வந்து அதிகமான டைம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர் மெத்தட். ஸோ ப்ரெஷர் மெத்தட் கூட வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்லி தர மாட்டாங்க. ஸோ ஆகாஷோட மெட்டீரியல்ஸ்ல கூட நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகாது. ஸோ இன்கேஸ் எதனா ஒரு கொஸ்டின் ப்ரெஷர் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா அது ஒரு கான்செப்டா வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து இந்த ப்ரெஷர் மெத்தட் வந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கான்செப்ட். நிறைய பேர் கஷ்டமா ஃபீல் பண்றீங்க. அதே மாதிரி வந்து யூடியூப்லயுமே சோர்ஸ் கம்மியா இருக்குது சொல்லி தர்றதுக்கு. யாராவது வேணும் சொல்லுங்க நான் சென்ட் பண்றேன் நோட்டு. சரிங்களா? இருக்கிற சாப்டர்ஸ் வரைக்கும் வந்து போட்டோ பிடிச்சி அனுப்பி விடுறேன். இந்த மாதிரி இந்த ஒரு டைப் ஆஃப் ஃபார்முலாவை மல்டிபிள் டைப் ஆஃப் ஃபார்முலாவா வந்து டிஃப்ரெண்ட் கேசஸ் வச்சு நம்ம லேர்ன் பண்ணி அதை வந்து நம்ம முன்னாடியே கத்துக்கிட்டோம்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம எந்த அளவுக்கு திங்க் பண்ணவே தேவையில்ல. ஜஸ்ட் வந்து அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரதா மேட்ரு. ஸோ இந்த ஃபார்முலாஸ் தான் மேட்ரு. ஸோ மோர் எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் மோர் டைப்ஸ் ஆஃப் கேசஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். இந்த ரெண்டு விஷயத்தையுமே யாருக்கு அதிகமாக தெரியுதோ அவன் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவான். ஸோ செல்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர் நல்ல ஒரு லெக்சர்ஸ் நோட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நல்ல ஒரு டீச்சர்ஸ் அவங்க கூடிய லெக்சர்ஸ் நோட்ஸ் அந்த டீச்சர் வந்து உங்களுக்கு ஸ்மால் கான்செப்ட்லேருந்து பேசிக் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சொல்லி தரணும். அந்த மாதிரி ஒரு லெக்சர்ஸ் நோட்ஸ் யூஸ் பண்ணணும். தென் வந்து மெட்டீரியல்ஸ் ஏதாவது இன்ஸ்டியூட் எந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா எம்டிஜி கெமிஸ்ட்ரியோட எம்டிஜி புக்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதுவுமே யூஸ் பண்ணலாம். மார்க் பேப்பர்ஸ். ஓகே, ஸோ இன்ஸ்டியூட் மார்க் பேப்பர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு டெஸ்ட் சீரிஸோட மார்க் பேப்பர்ஸாக இருக்கட்டும் அதோட கரண்ட் இயர் வந்து நம்ம வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதனால என்ன பண்ணோம்னா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு லாஸ்ட் இயர் அந்த மார்க் பேப்பர்ஸோ இல்லை அந்த இந்த லெசன் வைஸ் டெஸ்ட் பேப்பர்ஸோ வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணி நான் பிசிக்ஸ் சொன்ன அதே மெத்தட்ல வந்து நீங்க கெமிஸ்ட்ரிக்குமே வந்து செல்ஃப் நோட்ஸ் வந்து நீங்க மேக் பண்ணீங்கனாலே போதும். ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து ஓவராலா வந்து இந்த மெத்தட்லேயே வந்து நம்ம படிச்சு நிறைய மார்க் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பேசிக்ஸ், இன்னொன்று வந்து நான் பேசிக்ஸ். ஸோ பேசிக்ஸ் சொல்லும் போது ஒரு அரௌண்ட் ஒரு 6 to 7 திங்ஸ் வரும். ஸோ நான் என்ன சொல்றேன், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோமென்க்ளேச்சர், செகண்ட் வந்து ஐசோமெரிசம், ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ், ஃபோர்த் வந்து ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ், அடுத்து ஃபிஃப்த் வந்து ரியாக்டன்ட் ரியேஜென்ட் அந்த இன்ட்ராக்ஷன்ஸ், அப்புறம் லாஸ்டா சிக்ஸ்த் வந்து அரோமேட்டிசிட்டி, ஆசிட் பேசிக் நேச்சர் அண்ட் ஆசிட் பேஸ் கேரக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த டோட்டலாக இந்த 6 to 7 கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்ஸில் வந்து வரும். இப்போ நான் பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அதாவது இந்த 6 டாபிக்ஸுமே டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், நேமிங் ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், இந்த SN1 ரியாக்ஷன், SN2 ரியாக்ஷன், E1 ரியாக்ஷன், அந்த எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் வரும். ஸோ இதுமாரி இந்த பேசிக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில ரியாக்ஷன்ஸ் வரும் நான் பேசிக்ஸில். தென் அதுக்கப்புறம் வந்து எதையுமே டிபெண்ட் பண்ணியிருக்காத ஒரு சில நேமிங் ரியாக்ஷன்ஸ், ஃபியூ நேமிங் ரியாக்ஷன்ஸ் இந்த பேசிக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். பட் அனதர் ஃபியூ டைப்ஸ் ஆஃப் நேமிங் ரியாக்ஷன்ஸ் வந்து எந்த ஒரு கான்செப்ட்லையும் எந்த ஒரு பேசிக்ஸ்லையும் ஜஸ்ட் நம்ம அதை அப்படியே மகப் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து லைக் இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த பேசிக்ஸ் இருக்கிறத நீங்கள் படித்தாலே போதும். லைக் 70% 80%க்கு மேலே நீங்கள் வந்து ஆர்கானிக் வந்து நீங்கள் கரைச்சி குடிச்ச மாதிரி தான். அதில் பிகாஸ் இது டிபெண்ட் பண்ணி தான் ஃபர்தராக இன்னும் ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்க போகுது. வெரி ஃபியூ கைண்ட்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், நேமிங் ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான் கம்ப்ளீட்டாக நம்ம மகப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 6 டாபிக்ஸ் ஆஃப் பேசிக்ஸை வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பேசிக்ஸ். ஸோ எந்த அளவுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டார்டிங்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ, இன்கேஸ் ஆர்கானிக் எனக்கு டஃபா இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன பண்ணணும்னா எடுத்தோடனே இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். இதுக்கான நோட்ஸ் எல்லாத்தையும் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா இந்த வீடியோ எடுத்துட்டு இதுக்கான நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளோட குரூப்லயும் ப்ரொவைட் பண்ணிடுறேன். அப்படி குரூப்ல இல்லைன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பேசிக்ஸ்க்காக இருக்கக்கூடிய இந்த பேசிக்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கக்கூடிய ஒரு நோட்ஸ், அந்த நோட்ஸ் வந்து நான் சென்ட் பண்றேன் உங்களுக்கு. அதை பார்த்து நீங்க வந்து இந்த பேசிக்ஸ் கத்துக்கலாம். செல்ஃப் ஸ்டடி பண்றவங்களுக்கு. இன்கேஸ் செல்ஃப் ஸ்டடி பண்ணல இன்ஸ்டியூட்ல பண்றீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்ஸ்டியூட்ல இந்த டாபிக்ஸ்லாம் எடுக்கணும். அவங்க எடுத்துட்டு தான் வந்து சாப்டர்ஸ்குள்ளே போகணும்.
அப்படி போனாங்கன்னா தான் இன்னும் நல்லா சொல்லி தருவாங்க. நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்மளாலையும் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வந்து செல்ஃபாக திங்க் பண்ணி நம்மளால போட முடியும். இந்த விஷயத்தை தான் வந்து நீங்க மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் நோட்ஸ்ன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நம்ம கான்செப்ட் சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து நிறைய மெமரைசேஷன் தான் இதுல வந்து மெயின். சரிங்களா? ஸோ ஒரு சில திங்ஸ் வந்து இந்த லைக் இந்த ரியேஜென்ட்ஸ் ரிமெம்பர் பண்றது, ரியாக்டன்ஸ், இந்த ரியாக்டன்ஸ்க்கு இந்த ரியேஜென்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து H2SO4 பார்த்தீங்கன்னா டைல்யூட் H2SO4 ஆல்கஹால் கூட ஒரு ரியாக்ஷனும், அதே வந்து கான்சென்ட்ரேட்டட் H2SO4 இருந்தால் டீஹைட்ரேஷனும் வந்து போகும் ஆல்கஹால் கூட. அதே ஈத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட் H2SO4 வந்து பிலோ 423 கெல்வின்ஸ் அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா ஒரு ரியாக்ஷனும், above 423 473 அந்த கெல்வின்ஸ் அந்த டெம்பரேச்சர்ல இருந்ததுன்னா அப்போ வேற ஒரு ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரே ரியேஜென்ட்டாக தான் இருக்கும். அது வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ்லயோ மல்டிபிள் கான்சென்ட்ரேஷன்லயோ அதோட வந்து ரியாக்டிவிட்டி வந்து டிஃபர் ஆகுது. ஸோ இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றத விட நம்ம மக்கப் தான் நம்ம நிறைய பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு இதை மக்கப் பண்ணி டெய்லியும் நம்ம ரீகால் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து இது மெமரைஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆகாஷ்ல வந்து எங்க டீச்சர் சொன்ன ஒரு மெத்தடு. ஸோ அந்த மெத்தட் நான் சொல்றேன் நான். ஸோ இந்த மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியும் தான், இது ரொம்ப ரொம்ப பெரிய மெத்தட்லாம் இல்லை. பட் இன்கேஸ் தெரியாதவங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் லைக் ஒரு பேஜ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பேஜை வந்து ஒரு 2 காலம்ஸ்லயும் 3 காலம்ஸ்லயும் ஸ்பிளிட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு ஒரு சைடு வந்து ஒரு காலம்ல வந்து ஒரு காலம்ல நேம் ஆஃப் த ரியாக்ஷன், செகண்ட் காலம்ல வந்து ரியாக்டன்ட் ஆர் ரியேஜென்ட்ஸ், அண்ட் தேர்ட் காலம்ல ரியாக்ஷன், அண்ட் ஃபோர்த் காலம்ல எக்ஸெப்ஷன்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த எத்தனை காலம் போறீங்களோ அத்தனை காலம் போட்டு நீங்கள் ரிமூவ் படிச்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்து சாப்டர்ல இருக்கக்கூடிய எல்லா ஈக்குவேஷன்ஸ் அண்ட் நோட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஈக்குவேஷன்ஸும் கான்செப்ட்ல கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம், நான் சொல்றது வந்து ஒன்ஸ் நீங்கள் அந்த சாப்டர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து ரிமூவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்றப்ப என்னன்னா ஜஸ்ட் ஸ்பீட் ரிவிஷன் பண்ணி அந்த ஒரு 1 hourல 2-3 சாப்டர்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதில் இருக்க மேக்ஸிமம் ஈக்குவேஷன்ஸை வந்து நம்மளால ரிமம்பருமே பண்ண முடியும். ஓகேங்களா? சாப்டர் நீங்க என்ன பண்ணா, அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸை நீங்க வந்து எழுதி வச்சதுக்கு அப்புறம், கலெக்டிவா நான் சொன்ன மெத்தட்ல எழுதி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஒயிட் பேஜ் என்ன பண்ணோம்னா என்சிஇஆர்டி புக்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் லைக் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்கும், தென் யூசர்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நீங்க எழுதி வச்சிடணும். நெக்ஸ்ட் அந்த ஒயிட் பேஜஸ்ல வந்து எழுதி வச்சிடணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் மெத்தட் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் நான் சொன்ன மெத்தட்ல நீங்க அந்த கான்செப்ட்ஸை படிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நோட்ஸ் எழுதும் போது இந்த மெத்தட்ல பர்டிகுலரா நீங்க நோட்ஸை வந்து நீங்க மேக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பீட் ரிவிஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தென் ஃபைனலா பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சொல்லும் போது நம்ம டேரக்டா என்சிஇஆர்டி ரீட் பண்றதா மேட்ரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நீங்க என்சிஇஆர்டி பத்தி ரிவைஸ் பண்ணிக்கலாம். தென் அதை தவிர்த்து இப்போ மேக்ஸிமம் நிறைய ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. லைக் 97 சாப்டர் சொல்லக்கூடாது, இப்போ வந்து ஒரு 79 சாப்டர்ஸ் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ரெடியூஸ் பண்ணிட்டாங்க மேக்ஸிமம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பி பிளாக்ஸ்மே வந்து இப்போதைக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதுல ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங் தான். ஸோ அகைன் கெமிக்கல் பாண்டிங்ல எந்த அளவுக்கு நம்ம அதிகமான எக்ஸப்ஷன்ஸும் நிறைய விஷயம் ஃபார்முலாஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் தெரியுதோ நீங்க அந்த கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்ஸ்லயுமே வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட், படிக்கும் போது ஈஸியா இருக்கும், பட் எம்சிக்யூ சால்வ் பண்ணும் போது இது நான் படிக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகக்கூடிய ஒரு சாப்டர் தான். இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் அதில் படிக்கவே இல்லையே, நோட்ஸ்ல கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதா. எந்த அளவுக்கு நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸ்ல இருக்கக்கூடியதை கான்செப்டா நம்ம லேர்ன் பண்ணிக்கிற இந்த கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்ஸ் எல்லாம் நிறைய நம்மளால சால்வ் பண்ண முடியும். அதுதான். ஸோ அது தவிர வந்து இருக்கக்கூடிய ஃபியூ சாப்டர்ஸ் பி பிளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டேப்லர் காலம்ஸ். ஸோ இந்த டேப்லர் காலம் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்லர் காலம் வந்து என்ன பண்ணோம்னா, நீங்க இங்க இந்த மாதிரி வந்து ரியாக்டிவிட்டி எல்லாத்தையும் அந்த குரூப் நேம் போட்டு அந்த ரியாக்டிவிட்டி அந்த ஆர்டர் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆகட்டும் டிக்ரீசிங் ஆர்டர் ஆகட்டும் இந்த மாதிரி உங்களோட செல்ஃப் நோட்ஸ்ல வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் பேஜ்ல வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்க வந்து லேர்ன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் மெத்தட்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே போதும். கெமிஸ்ட்ரியில வந்து 160 above வந்து ஷோரா கண்டிப்பா எடுக்க முடியும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 50-50 தான். நீங்க 50% கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், 50% வந்து மக்கப் பண்ணணும். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 80% மேல வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், 20% மக்கப் பண்ணணும். ஸோ அதான் அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்க நோட்ஸ் வந்து நான் சொன்ன மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுல எதனா ஒரு டவுட் உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து இன்ஸ்டாகிராம் பர்சனலா டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி வந்து நம்ம பாட் வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்க. ஸோ இன்னும் பாட்ஸ்ல வந்து நிறைய விஷயத்த ஆட் பண்ணிருக்கேன், நிறைய விஷயத்த. தென் ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக்ரவுண்ட் கலர் பூங்கா அந்த மெட்டீரியல்ஸ்லாம் நீங்க கேட்குறீங்க. அதெல்லாம் ரொம்ப காப்பி ரைட்டுக்கு இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அது அவ்வளோ ஈஸியாக ஷேர் பண்ண முடியல. தென் அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, பட் வந்து அது எல்லாத்தையும் நான் லைக் எடுத்து அனுப்புறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கேன். நான் ஒரே ஆள் தான் பண்ணுகிறேன். தென் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். ஸோ 2 பேர் தான் பண்ணுகிறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு அது எடுத்து எல்லாத்தையும் பண்றதுக்கு. இது தவிர கவுன்சிலிங் ஒர்க்லாம் வேற போயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும் என் நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் எப்படியும் நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நாங்கள் அனுப்பிடுவோம். சரிங்களா? ஸோ ஒரு நாள்
சரி வேற எதனா மெட்டீரியல்ஸ் எதனா வேணும்னா நீங்க கேளுங்க, நாங்க ட்ரை பண்றோம் சரிங்களா. ஷோரா அனுப்ப முடியுமான்னு தெரியல, பட் நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை மெட்டீரியல்ஸ் வேணுமோ எல்லாருக்கும் வந்து நான் சென்ட் பண்றேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சோல்ஜர்ஸ். பை. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.